என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2024 SSC GD கால் ஃபார் வந்திருக்கு. 2025 ஜனவரி ஆர் பிப்ரவரியில் எக்ஸாம் வரும்னு சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரி படிக்கலாம்? இது வரைக்கும் நான் TNPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை அப்படின்னா இப்போ தான் TNPSC ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு SSC GD சூட் ஆகுமா? இதெல்லாம் யோசிக்க வேணாம். இது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி நல்ல ஜாப். நீங்கள் கம்பேர் டு TNPSC குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஈக்குவல்னே சொல்லலாம். குரூப் 4 விட நல்ல லெவல் ஜாப், சரிங்களா? அது மாதிரி நீங்கள் TNUSRB SIPCக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளை விட இது பெஸ்ட் ஜாப். போலீஸ் கான்ஸ்டபிள் நீங்கள் 30,000 சேலரி ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 வரை சேலரி இருக்குது மினிமம். அது மாதிரி ஜாப்பும் செக்யூராக இருக்கும். உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு குவார்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா when compared to தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாமே நல்லாவே இருக்கும், சரிங்களா? நம்ம உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம், இதில் இதுக்கான சிலபஸ் என்ன, நம்ம ஸ்டடி பிளான் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம TNPSC எடுத்தீங்கன்னா கூட மேக்ஸுக்கு நம்ம படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் TNPSCயில் ஒரு 14 டாபிக் வரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் எங்க இருந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். LCM HCF இந்த ஒரு டாபிக் பார்த்தா போதும், TNPSCயில் 5 கொஸ்டின் இருக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் இந்த 2 டாபிக் பார்த்தா போதும், அதுல ஒரு 5 கொஸ்டின், 3 டாபிக்ல 10 கொஸ்டின் கவர் பண்ணலாம். அப்போ அதை வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறப்ப தான் அந்த ஐடியா கிடைக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஸோ இந்த எக்ஸாமுக்கு SSC GD 2024-25க்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான மார்க் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் GK தென் GS எல்லாத்துலையும் எவ்வளோ மார்க் இங்கிலீஷில், ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நம்ம படிக்கலாம், இந்த சப்ஜெக்ட்ஸை எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண போகிறோம், எந்த ஏரியாவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம அப்டேட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், லிங்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தாலும் கீழே இருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரூப்ல வந்து இன்டிமேஷன்ஸ் வரும், சரிங்களா? ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், டோட்டல் வேகன்சி. ஸோ இந்த வருஷம் 2024-25 வரக்கூடிய SSC GDயில் டோட்டல் வேகன்சி. ஏன்னா நம்ம இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ்ன்றதை மெயினாக பார்க்க போகிறோம். டோட்டல் வேகன்சி 39,481. இதில் அதிகமான வேகன்சி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் BSF, CRPF. இது ரெண்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. தென் CASF, அது சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணணும், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8 கேட்டகரி ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 4, 5, 6, 7, 8. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ல் நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்கணும், ABCD ஆர்டரில் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் மார்க் எடுக்கிறத பொறுத்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கான ஜாப் அலோகேஷன் இருக்கும். அதை நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறப்போ பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ அடுத்து நான் கொடுக்குறேன். முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அப்ளை பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, சரிங்களா? பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல படிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வேணும், எந்தெந்த புக்ஸ் எடுத்து வைக்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் நிறைய பேர் எனக்கு கேட்ட டவுட் இதுதான். ஆல்ரெடி பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். 18 to 23 கொடுத்துருக்காங்க. ஸோ 2/1/2002 இது நார்மல் ஏஜ் லிமிட். நீங்கள் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக இல்லாமல் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 2002க்கு முன்னாடி இருக்கக்கூடாது, 2007க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. இந்த கேப்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா 2002ல இருந்து 2007க்குள்ள, 2002க்கு முன்னாடியும் போயிடக்கூடாது, 2007க்கு பின்னாடியும் போயிடக்கூடாது. இதுதான் ஜாபோட லிமிட். 18 to 23 சொல்றாங்கல்ல. ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இது போக நீங்க OBC கேண்டிடேட்டா இருக்கீங்க, அதாவது BC, MBC, DNC இந்த மாதிரி OBCல வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். நீங்க 2ஆம் தேதி 1வது மாசம் 1999ல பிறந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதுவே நீங்க SC ST கேண்டிடேட் ஷெட்யூல் கேஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அதே 1வது மாசம் 1997க்கு அப்புறம் பிறந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? 1997, 97, 98, 2ஆவது தேதி 1வது மாசம் மெயினா பாத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் ஜனவரி 1 பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க 1997ல ஜனவரி 1ல பிறந்து நீங்க SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கூட நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க ஜனவரி 3ல பிறந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள், 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள், சரிங்களா? ஸோ இதுல தான் உங்களுக்கு டவுட் வரும், இதை பார்த்துக்கோங்க. நம்ம சிலபஸ்குள்ள போகலாம். அதே மாதிரி இந்த NCC NSS சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா NCCல C சர்டிஃபிகேட், B and A சர்டிஃபிகேட் இது 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. 5%, 3%, 2% ஆஃப் தி மார்க். இப்போ டோட்டலா நீங்க எக்ஸாம் எழுத போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்ப நீங்க டோட்டல் மார்க் அப்படின்னா 160 மார்க். 160 மார்க்ல 5% அப்படின்னா உங்களுக்கு இதில் 8 மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? 160 மார்க்ல 3%, 1%னா 1.6, 3% அப்படின்னா
ஸோ இதுல ஒரு 4.8 மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. 2% அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல ஒரு 3.2 மார்க். இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுடைய இதுல ஆட் ஆயிரும். உங்க மார்க் லிஸ்ட்ல உங்க மார்க் கூட ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும் நீங்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதுசா நம்ம பார்க்க போற பார்ட், நீங்க எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், எப்படி நீங்க இதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுல ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 100 நாள் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ரெடி பண்றோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன படிக்கணும், மேக்ஸ்ல என்ன படிக்கணும், ரீசனிங்ல என்ன படிக்கணும், இங்கிலீஷ்ல என்ன பார்க்கணும், ஜிஎஸ்ல என்ன பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாளைக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்ல ஒரு பார்ட்டும், இங்கிலீஷ்ல ஒரு பார்ட்டும், ஜிஎஸ்ல ஒரு பார்ட்டும் கவர் பண்ணலாம் 30 நாள். 31 நாளுக்கு அப்புறம் ஆப்டிடியூட்ல ஒன்று, ரீசனிங்ல ஒன்று, இங்கிலீஷ்ல ஒன்று, ஜிஎஸ்ல ஒன்று. ஆல்மோஸ்ட் வந்து 80 நாள்ல ஃபுல்லா கவர் பண்றோம். 20 நாள் ரிவிஷன் பண்ண போறோம். இது 100 நாள் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் டேட் வரையில வந்துருச்சுன்னா அதுக்கு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தனியா நம்ம கொடுப்போம் சரிங்களா. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல பாருங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின், முக்கியமான ஏரியா உங்களுக்கு இதுதான். மொத்தம் வந்து 80 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் சரிங்களா. அப்போ 80 × 2 80 கொஸ்டின் 2 மார்க் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 160 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 74 to 78 தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சரிங்களா. 78 அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் இதை நீங்க விடுங்க. 78 அப்ராக்சிமேட்டா நம்ம 80 மார்க் போன எக்ஸாம்ல லாஸ்டா நடந்த 2023-24ல 80 மார்க் எடுத்தாங்கன்னா இந்த டைம் அவங்க எஸ்எஸ்சில ஜாப் ஜாயின் பண்றதுக்கு எலிஜிபிள் ஃபார் ரிட்டர்ன். இதுக்கப்புறம் பிசிக்கல் இருக்கு. பிசிக்கலை பொறுத்தவரை தனியாக மார்க் எதுவும் கிடையாது. ஸோ பிசிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்சிசி மார்க்லாம் சேர்த்து ஓவரால் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இதுல இருந்து ஓவரால் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 5 மார்க் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ 78னா 85, அதிகபட்சம் 82, 85 அந்த ரேஞ்சில் வரும் சரிங்களா. ஓகே, இதுல என்னென்ன ஏரியா நம்ம படிக்க போறோம், உங்களுக்கு சேஃபர் சைடு 160க்கு 100+ எடுத்தீங்கன்னா ரொம்ப சேஃப். கன்ஃபார்மா நீங்க ஏதோ ஒரு கேட்டகரியில ஜாயின் பண்ணிடலாம். பிஎஸ்எஃப்ஓ, சிஆர்பிஎஃப்ஓ, சிஎஸ்எஃப்ஓ ஏதோ உங்களை ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு சரிங்களா. 100+ போடணும். அப்போ 100+ போடணும் அப்படின்னா நம்ம எத்தனை கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும், 80ல 50 கொஸ்டின் தெளிவா பண்ணா கன்ஃபார்மா நீங்க ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா. அப்ப அந்த 50 கொஸ்டின் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 20 கொஸ்டின் இன்டூ 2 மார்க் 40. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அதுல அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் இருக்கும். அதை கவர் பண்ணாலே நம்ம போதும். 20 × 2 இதுல ஒரு 40 மார்க்ஸ் இருக்கு. தென் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம படிச்ச லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்ல இருக்கும். நம்பர்ஸ் பேசிக்ஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி ஏரியா வரும். இதையும் நம்ம உள்ள இப்போ டெப்தா பார்ப்போம். ஸோ இதுல ஒரு 40 மார்க். இங்கிலீஷை பொறுத்தவரை 20, 40 மார்க். இப்போ நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணா இந்த ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் மட்டும் தெளிவா படிச்சோம்னா இந்த 40 கொஸ்டினுக்கு எப்படி பார்த்தாலும் 30+ ஈஸியா போடலாம். நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணோம்னா. ஏன்னா ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரை ஏரியா 1 இதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு வைங்களேன். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் 8 பார்ட் இதுக்குள்ள வரும். இந்த 20 கொஸ்டின் அப்படிங்கிறது 8 பார்ட். ஒரு பார்ட்ல 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதிகபட்சம் அப்ராக்சிமேட்டா. நான் இதுக்குள்ளேயுமே உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் எந்தெந்த பார்ட்ல எவ்வளவு கேட்கறாங்கன்னு சொல்லி. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஹிஸ்ட்ரி பெரிய ஏரியா, ஆன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் மொத்தமா நடத்தி முடிக்கணும். ஒரு 20 மணி நேரம் வேணும், முடிச்சிருவேன். அந்த 20 மணி நேரத்துல உங்களுக்கு கேட்கறது 2 கொஸ்டின். அதுலயே நம்ம எதை படிக்கணும்னு நான் சொல்றேனோ அதை மட்டும் படிங்க போதும். பேஸ்ட் ஆன் டே ஷீட் சரிங்களா. ரொம்ப ஈஸிமா பாஸ் பண்றது. கன்சிஸ்டன்டா பண்ணணும். நீங்களா அதுக்கடுத்து போக போக வேற ஐடியாஸை பார்த்து கன்வெர்ட் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை ஃப்ளோல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை பொறுத்தவரை உங்களுக்கு வெக்காபுலரியில இருந்து கொஸ்டின்ஸ் வரும். டேரக்டா வெக்காபுலரி அப்படின்னா என்ன, ஸ்னானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இந்த மாதிரி. இது இல்லாம கிராமர்ல பாதி 10 கொஸ்டின் வெக்காபுலரியில வந்தா 10 கொஸ்டின் கிராமர்ல வரும். அதுவும் எந்த பார்ட்டில் நான் சொல்றேன் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா. மொத்தம் 160 கொஸ்டின். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன லாங்குவேஜ்ல வரும். நீங்க இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதலாம். இது இல்லாம நீங்க ஜிஎஸ் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜ்ல எக்ஸாம் நடக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் லாங்குவேஜ் நமக்கு இருக்கு சரிங்களா. நீங்க தமிழ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா. மொத்தம் 13 லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் 13. டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜ் நடக்குது, 15 லாங்குவேஜ். இங்கிலீஷ், ஹிந்தி காமன். அது இல்லாம ரீஜனல் லாங்குவேஜ்ல 13 லாங்குவேஜ் கொண்டு வராங்க. மொத்தம் 15 லாங்குவேஜ். நம்ம தமிழும் அதுல இருக்கு. ஓகே, அது மாதிரி ஒரு கொஸ்டின் தப்பா பண்ணா நெகட்டிவ் மார்க் 0.25, 1/4 நெகட்டிவ் மார்க் சரிங்களா. இல்லை லாஸ்ட் கொஸ்டினுக்கு கீழே கூட லாஸ்ட் அந்த வீடியோ போட்டிருந்தேன், சில பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 80 கொஸ்டின் இருக்கா, இதுல நான் 70 கொஸ்டின் அட்டன் பண்றேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 80 கொஸ்டின் இருக்கு. அதுல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் எவ்வளோ, இந்த 80 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னு வைங்களேன். நல்லா தெரியுது. மிச்சம் இருக்கிற 20 கொஸ்டின் எதுவுமே தெரியல.
அதுல ஒரு 10 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம், 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம ஒமிட் பண்ணலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்றத ரீசன் தெரிஞ்சுக்கணும். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இந்த 10 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இங்க நல்லா பண்ண கொஸ்டின்ல பாதி அடி வாங்கும். இப்போ எக்ஸாம்பிள் 60 கொஸ்டின் பண்ணிருக்கீங்க, 60 கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னா நீங்க 120 மார்க் இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க. 60 கொஸ்டின் தெளிவா பண்ணாலே நீங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஆனா இந்த 10 கொஸ்டின் நீங்க எக்ஸ்ட்ரா பண்றீங்க இல்லையா, இந்த 10 கொஸ்டின் நீங்க எக்ஸ்ட்ரா பண்றதுனால உங்களுக்கு ஒருவேளை இந்த 10 கொஸ்டின்ல 10மே தப்பானா கூட, 10 கொஸ்டின் தப்பாயிருச்சுன்னு வைங்களேன், நீங்க அட்டன் பண்ணது 70, பட் மார்க் குறையிறது அந்த 120ல இருந்து தான் குறையும். அதுல சில பேர் தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அது கிடையாது. இந்த 10 கொஸ்டின் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, நீங்க அட்டன் பண்ணது 70பா, 10 தப்பு, 10 தப்பு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு 1/4, 10 கொஸ்டின் அப்படின்னா 4 வகுத்தா எவ்வளவு ஒரு 2.5 மார்க். சரிங்களா, ஒரு கொஸ்டினுக்கு 0.25னா 10 கொஸ்டினுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 மார்க் குறையும். இந்த 120 மார்க்ல உங்களுக்கு 2.5 மார்க் குறையும். அவ்வளவுதான். குறைஞ்சா எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 117.5. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இந்த 10 கொஸ்டின் நீங்க கரெக்ட் பண்றீங்கல்ல, இந்த 10 கொஸ்டின்ல நீங்க ஒரு 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் கரெக்டா பண்ணிட்டு 6 கொஸ்டின் தப்பாச்சுன்னா கூட ஏதாவது பிரச்சனை கேட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 4 கொஸ்டின் கரெக்டா பண்ணா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இல்லையா, அப்ப எவ்வளவு ஆச்சு, 8 மார்க். இந்த 120 ஆல்ரெடி உங்க கையில அப்படியே தான் இருக்கும். இந்த 8ல 6 கொஸ்டின் தப்பா பண்றீங்க, 6 டிவைட் பை 4 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6 4 வகுத்தா எவ்வளவு, ஒரு கொஸ்டின் தப்பா பண்ணா 0.25, அப்ப இதுல 1.5 மார்க் தானே போகும். 8ல 1.5 போனா இன்னும் உங்க கையில 6 மார்க் இருக்கு. அப்ப ஆக்சுவலா 126 மார்க் நீங்க வாங்குறீங்க. எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தான். நான் 60 கொஸ்டின் நான் தெளிவா இருக்கேன், 60 கொஸ்டின் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா அடுத்த 10 கொஸ்டின் யோசிக்காம அட்டன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நெகட்டிவ்ல 10மே போனாலுமே நமக்கு எங்க வந்து நிற்கும், 117, பிரச்சனையே கிடையாது. அதுல ஒரு 4 ரைட் ஆயிடுச்சுன்னா கூட எங்க போயிருச்சுன்னு பாருங்க, மார்க் 126க்கு மேல போயிருச்சு. நீங்க நினைச்ச ஜாப்பை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம், ஃபர்ஸ்ட் மார்க்ல வந்துடலாம். சரிங்களா, அதனால இதெல்லாம் கொஞ்சம் சேஃபர் சைடு, நம்ம போக போக பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியால இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்கிற ஏரியா. இப்போ நம்ம அதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன், இது வரைக்கும் டெஸ்ட் எழுதுன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எங்க இருந்தெல்லாம் கேட்கறாங்க. இப்போ ரீசனிங்கை பொறுத்தவரை சில்லாஜிசம், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் மொத்தம் 20 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 20 கொஸ்டினுக்கு இந்த 20 ஏரியாவை நம்ம கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் சீரிஸ், ஃபிகர் சீரிஸ், எம்பர்டு ஃபிகர்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஏரியா, ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம் சிம்பிளா. ஃபிகர்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் பசில்ஸ், காலண்டர், கிளாக், டைஸ், ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. தென் ரேங்கிங்ல அதிகமான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. 2 கொஸ்டின் வரைக்கும் வந்துருது இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரியாஸை ப்ரிடிக்ட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. சரிங்களா, இந்த மிரர் இமேஜ், ஃபிகர் கிளாசிஃபிகேஷன் இருக்கா, இந்த ஏரியா இருக்கு பாருங்க. இந்த இடம் 7ல இருந்து அப் டு 9ல இருந்து 14 வரை, இந்த 6மே சேர்த்து பார்த்தா கூட ஒரு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. சரிங்களா, இதுல எந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னா ரேங்கிங் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது ரெண்டும் ஒரே கிளாஸ்ல முடிக்கலாம், ரேங்கிங்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும். ஸோ இதுல கண்டிப்பா 2 கொஸ்டின் கவர் ஆகும். இந்த ஃபிகர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 5 கிளாஸ், இதுல இருந்து 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபிகர்ஸ் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து மட்டும் 4 கொஸ்டின், அது எம்பர்டு ஃபிகரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஃபிகர்லயே வந்து பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கேட்பாங்க. மிரர் இமேஜ் அப்படின்னா நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம ரைட் சைடு லெஃப்டா தெரியும், அது மிரர் இமேஜ். அதுவே தண்ணிக்குள்ள பார்த்தோம்னா தலை கீழே தெரியும், கால் மேல தெரியும். அப்ப என்ன மீனிங், அது தலைகீழா தெரியும், இன்வெர்டட் இமேஜ். அப்ப எதுல எந்த இமேஜ் தெரியுது, ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின். அதுக்கப்புறம் வென் டயக்ராம், பிளட் ரிலேஷன், இந்த 2 ஏரியா. சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல பார்க்கக்கூடிய ஏரியா. நான் சொல்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. 5 மாசம் ரொம்ப அதிகம், 3 மாசத்துல முடிச்சுட்டு 2 மாசம் தெளிவா ரிவிஷன் பண்ணீங்கன்னா 160 மார்க்குக்கு நீங்க 120 பிளஸ் அப்படிங்கிறது வெரி ஈஸி. இதுல 130 பிளஸ் அப்படிங்கிறதே ஈஸி தான், வெரி ஈஸின்னு சொல்ல முடியாது, ஈஸியான 130. அதுக்கு மேல போகும்போது நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து ஆப்டிடியூட பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கிற ஏரியா. பட் நம்ம இதுல இருந்து ப்ரிடிக்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்பர் சிஸ்டம். இங்க கொடுத்துருக்கதே நமக்கு நம்பர் சிஸ்டம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் நம்பர், ஃபிராக்ஷன் நம்பர், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ். இங்க பாருங்க, நம்பர்ல மட்டுமே சிலபஸ்ல எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்பர்ல இருந்து கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிறது நமக்கு எங்க வந்துடும்னா அந்த பர்சன்டேஜ்குள்ள கொஞ்சம் கவர் ஆயிரும், ஆவரேஜ்குள்ள கவர் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நான் நம்பர் பேசிக்ஸ் சொல்லி ஒரு டாபிக் நடத்துவேன், அதை முடிச்சுட்டு தான் நம்ம நம்பர் சிஸ்டம்குள்ளேயே போவோம். நம்பர் பேசிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸும் கவர் ஆகும். நம்பர் பேசிக்ஸ்குள்ள உங்களுக்கு இந்த டைப்ல ஃபிராக்ஷன், ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், அதை முடிச்சுட்டு தான் அந்த டாபிக்ல வருவோம். இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 18 டாபிக். இது நம்ம எதை வச்சு கொடுக்குறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கிற டாபிக் வச்சு 18 டாபிக் கொடுத்துருக்கோம். பிளஸ் நான் ஒரு 5 டாபிக் எக்ஸ்ட்ரா நடத்துவேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 23 டாபிக் கவர் ஆகும் கிளாஸ்ல உங்களுக்கு. சரிங்களா,
23 டாபிக் கிளியரா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா கவர்டு. நீங்களே பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்துன்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் 10 வீடியோ பார்த்துட்டு இதை கவர் பண்ணுங்க. அந்த 10 வீடியோல இந்த டாபிக் கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 10 வீடியோ நம்பர் பேசிக்ஸ் இருக்கும், நம்பர் சிஸ்டம் இருக்கும், நம்பர் சீரிஸ், ஏபிஜிபி இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க அடுத்த டேரக்டர் நம்ம அதுலயே போனீங்கன்னா கூட எல்சிஎம் கசிஎம் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த பார்ட்னர்ஷிப் இங்க உங்களுக்கு புதுசா வரும். டிஎன்பிசியோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அங்கேயே தெளிவா முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அங்கே முடிச்சிருப்போம், டைம் ஒன் ஒர்க் முடிச்சிருப்போம், சிம்பிள் முடிச்சிருப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருப்போம், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மென்சுரேஷன், இது எல்லாமே அங்கேயே கவர் பண்ணிருப்போம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய டாபிக் இவ்வளவுதான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். மென்சுரேஷன் கூட நம்ம படிச்சிருப்போம்ல. மென்சுரேஷன் நம்ம 2ஆ படிச்சிருப்போம், 2D and 3D. இது வீடியோஸ்ல இல்லைன்னா கூட நம்ம லைவ்ல போய் பாருங்க. ஒரு 10 மணி நேரம் லைவ் எடுத்திருப்பேன். இதை மட்டுமே 2D 3D மட்டும் தெளிவா முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரேஷன், தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஏரியா தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு ஏஜ் இருக்குன்னு இதுக்குள்ள வர்றீங்கன்னா இந்த ஏரியாவை நல்லா படிச்சாலே நம்ம போதும். டிஎன்பிசிக்கு அப்புறம் இதுல இப்போ 20 கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, இந்த ஏரியா படிக்கலைன்னா உங்களால 15 கொஸ்டின் பண்ண முடியும். இந்த ஏரியா படிச்சீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். பட் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம பாதி கொஸ்டின் கரெக்டா பண்ணா கூட உள்ள போயிடலாம்ப்பா. கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி புக்ல தெளிவா கொடுக்கல. உங்களுக்கு சிலபஸ்ல ஃபுல்லாவே அப்படியே கொடுத்துட்டாங்க. சயின்டிபிக் ஆஸ்பெக்ட் மேபி எக்ஸ்பெக்டட் எனி எஜுகேஷன் பர்சன், எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னா பர்சனாலிட்டி பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. தி டெஸ்ட் வில் பி ஆல்சோ இன்க்ளூட் கொஸ்டின் ரிலேட்டிங் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இது வந்து நம்ம ஜியோகிராஃபில பார்ப்போம். இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் என்னென்ன, எக்ஸ்பெஷலி என்ன சொல்றாங்க, ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், தென் சயின்டிபிக் ரிசர்ச், இதெல்லாம் வருது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதை டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்ல நம்ம வேற மாதிரி படிப்போம். பட் உங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு டாபிக்குமே, நான் இப்போ ஹிஸ்டரியை பொறுத்தவரை ஹிஸ்டரி மட்டும் நமக்கு 4 கிளாஸ் ஆகும். மற்றபடி ஜியோகிராஃபி எடுத்தீங்களா 4 கிளாஸ், பாலிட்டியை பொறுத்தவரை 4 கிளாஸ், எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை 4 கிளாஸ். ஏன்னா சோசியல் ஏரியா ஃபுல்லாக 4 கிளாஸ் கண்டிப்பாக வரும். 4 கிளாஸ் படிச்சோம்னா இந்த 9 கொஸ்டின் நீங்க 9க்கு 9மே பண்ணலாம். அந்த அளவுக்கு டஃபாவே இருக்காது, எல்லாம் ஈஸியா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாருங்க. சயின்ஸ் ஃபுல்லா சேர்த்து 4 மார்க் தான் கேட்கறாங்க. பட் மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு 8 கிளாஸ் ஆகும். சயின்ஸ் ஃபுல்லா சேர்த்து 2 கிளாஸ் பிசிக்ஸ், 2 கிளாஸ் கெமிஸ்ட்ரி, 2 கிளாஸ் பயாலஜி. இதுல எது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட்டா வந்துடும். இது போக ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா என்னன்னா, ஒரு கல்வெட்டுகள் எங்க காணப்படுது, இந்த மாதிரி புதுசா அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐநா சபையை பத்தி படிப்போம்ல, இந்த ஐநாலாம் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துடும். இது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? இதுல ஒரு 4, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 5. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா இந்த ஏரியால உங்களை அடிச்சுக்க முடியாது. டிஎன்பிசி படிச்சிருந்தீங்கன்னா இந்த 11 கொஸ்டினுக்கு நீங்க ஈஸியா 10 எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதை மட்டும் நீங்க எஸ்எஸ்சி ஆஸ்பெக்ட்ல பாத்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த 20 கொஸ்டின்ல டிஎன்பிசி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் நினைச்சா 15+ ஈஸியா போடலாம். ஒவ்வொரு ஏரியால யோசிச்சு பாருங்க, 15+ வருதா? இங்கிலீஷ் இதை பொறுத்தவரை இப்போ அடுத்து நம்ம கிளாஸ்ல நம்ம இந்த சேனல்லையே இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் சேனல்லையே 4 வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு 25 வீடியோ கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். சரிங்களா? இது இல்லாம நம்ம கிளாஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு 2 to 5 பிளான் பண்ணியிருக்கோம். கிளாஸ் முடியும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல நீங்க என்ன டாபிக் உங்களுக்கு நடத்துனாங்களோ அதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஒரு கிளாஸ் இப்போ 3 hours எடுக்கிறாங்கன்னா 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ். அதை அன்னைக்கே நீங்க முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அந்த பிடிஎஃப் ஃபைல அப்படியே சேவ் பண்ணிட்டே வரணும். ஆன்லைன்ல இருந்தா, ஆஃப்லைன்ல இருந்தா கையில ஹார்ட் காப்பி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த ஹார்ட் காப்பி அப்படியே நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா இங்கிலீஷ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் 25 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அப் டு எக்ஸாமுக்குள்ள 25 கிளாஸஸ், 25 டெஸ்ட் டாபிக் வைஸ். சரிங்களா? இது இல்லாம ஃபுல் டெஸ்ட் தனியா வரும். ஸோ எல்லாமே எஸ்எஸ்சி ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? நீங்க ஜென்ரலா எஸ்எஸ்சியில் எப்படி கேட்பாங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் போவோம். இதுல கிராமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் கரெக்ஷன் இருக்கும், தென் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தென் ஃபில்லப்ஸ் இருக்கும், வாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நரேஷன். ஸோ இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். வெக்காபுலரி அப்படின்னா டேரக்டா மனப்பாடம் பண்ணி எழுதுறது, கிராமர் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. இவ்வளவுதான் 2க்கு வித்தியாசம். வெக்காபுலரியை பொறுத்தவரை சினானிம்ஸ் அண்ட் ஆனடிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், தென் ஸ்பெல்லிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய இடங்கள். அவ்வளவுதான். இது நம்ம கிளாஸ்ல புரிய வச்சிருவாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்க ஒரே நாள்ல ஃபுல்லா மனப்பாடம் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு நாளைக்கு 10 சினானிம்ஸ், அடுத்த நாள் 10 ஆண்டனிம்ஸ், ஸோ இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ல 10. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒண்ணா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த 5 ஏரியா இருக்கு இல்லைங்களா, 5 ஏரியால ஒரு 50 பாயிண்ட், ஒரு 250 பாயிண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும். சிம்பிள். 250 பாயிண்ட்ஸ் மனப்பாடம் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களால ஒரு 7+ ஈஸியா போட முடியும். இந்த 250 பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணீங்கன்னா.
ஏன்னா இடியம்ஸ் எல்லாம் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணாலும் 50க்கு மேல கிடையாது, 35 to 40 தான் இருக்கும். கரெக்டா தெளிவா ப்ரீவியஸ் எஸ்எஸ்சில என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதே இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ் வேற வேற எக்ஸாம்ல என்னெல்லாம் வருது, ரயில்வேல இப்போ வந்து தமிழ், அதாவது இது மட்டும் தான் ஜிஎஸும் ஆப்டிடியூட் ரீசனிங் தான். அப்போ ரயில்வேல இங்கிலீஷ் கிடையாது. அடுத்து போனா பேங்கிங் மட்டும் தான். அப்ப பேங்கிங் எஸ்எஸ்சி இங்கிலீஷை தெளிவா கவர் பண்ணோம்னா பேங்கிங்லயும் பிரிலிமினரி லெவல் நமக்கு அதிகம். நம்ம எஸ்எஸ்சி ஜிடி 10th குவாலிஃபிகேஷன், பேங்கிங்கை பொறுத்தவரை கிளரிக்கல் லெவலா இருந்தாலுமே நமக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன். அப்ப அந்த இங்கிலீஷ் லெவல் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப ஈஸி ஆயிரும். உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி இங்கிலீஷை தெளிவா பார்த்துட்டு பேங்கிங் பிரிலிமினரி இங்கிலீஷ்ல கூடிய ஒரு சில ப்ராக்டிஸ் கொஸ்டின் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நீங்க இங்கிலீஷ்ல 10+ நல்லா பாத்தீங்கன்னா 15+ ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லா டாபிக்லயுமே நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ஒவ்வொரு போர்ஷன்லயுமே 15+15+15. இப்போ ஆப்டிடியூட்ல 15, ரீசனிங்ல 15, இங்கிலீஷ்ல 15, தென் ஜிகேல 15 எடுத்தீங்கன்னா 60 × 2 120 மார்க். நீங்க தான் டாப்பர். சரிங்களா? இதுல ஒருவேளை நான் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், 15+ ஒரு 4 போட முடியும், இல்ல ஒரு 3 எக்ஸ்ட்ரா போட முடியும், மத்ததுல ஒரு 1 எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மார்க் எக்ஸ்ட்ரா வருது. 6 2 12, 132 மார்க். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்காவே இருப்பீங்க 132 போட்டீங்கன்னா. ஸோ இது கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயும் ஒரு மார்க் இல்ல 2 மார்க் எக்ஸ்ட்ரா டார்கெட் வைங்களேன், 16 மார்க், நியர்பை 150 பக்கத்துல போயிடும். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எதுல மிஸ் பண்றோமோ அந்த இடத்த கரெக்டா ஓவர் கம் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்றதுன்றது என்னை பொறுத்தவரை எஸ்எஸ்சி ஜிடி ஈஸிமா. நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா என்னன்னா கொஞ்சம் டாப்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச போஸ்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா என்னென்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்ன தப்பு பண்ணக்கூடாது எல்லாமே கொடுத்துறோம். அது மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம்ல நம்ம எப்போ என்ன கொடுத்தாலுமே அதுக்கான அப்டேட் டெலகிராம்ல வந்துடும். ஸோ அதே மாதிரி மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எனக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்றவங்க டே பை டே ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், பேசிக் என்ன அப்படின்னா இதுல கொடுத்துருக்கதான் பேசிக். ஒரு 5 வீடியோ கொடுத்துருப்பேன் சிம்பிள். அதை பார்த்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்சி எழுதினாலும் அதான் பேஸ். பட் என்ன பண்ண போறோம்னா நம்ம எஸ்எஸ்சி கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது இல்லாம நம்ம சேனல்ல எவ்ரி வீக் 2 days வந்து பாத்தீங்கன்னா பிவைக்யூ டிஸ்கஷன் இருக்கும். இந்த பிவைக்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 80 கொஸ்டின் இருக்கா, இப்போ லாஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடி எழுதுனாங்கல்ல அந்த 80 கொஸ்டின் அப்படியே எடுத்து 1 hourல நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 hourக்குள்ள எப்படி முடிக்கலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம டே பை டே கொண்டு வர போறோம், ரெகுலரா போகும். இதுக்கு கேப்ல இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் 1 or 2 days டிலே ஆகும். ஆனா வீடியோஸ் கண்டினியூஸா வரும். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம சென்ட்ரல் சர்க்கார் இதுக்குள்ள வந்திருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப்லைன்ல பண்ணோம், ஆன்லைன்ல யூடியூப் சேனல் அதுக்காக ஆரம்பிச்சு இப்பதான் கொண்டு வர்றோம். கண்டிப்பா இந்த டைம் ரிசல்ட் பெருசா இருக்கும், அடுத்த டைம் இதை விட பெருசா எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடில நிறைய பேர் கண்டிப்பா என்னைய மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரன்ஸ்ல இன்னும் அதுக்கு அடுத்த வருஷம் போறப்போ நிறைய பேருக்கு தெரிய வரும். அது வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னும் அந்த எஸ்எஸ்சி ரயில்வே பத்தின அவேர்னஸ் இல்லை, முடிஞ்ச வரை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாம போயிடக்கூடாது. 26 வயசு இருக்கும்போதே இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு அரசு வேலையில போய் உட்காந்துருங்க, அதான் சேஃப். சரிங்களா? இதன் வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்ப தெரியாம போச்சு இப்ப தெரியாம போச்சுன்னா யோசிக்க கூடாது. நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் தேடணும். நீங்க உங்களுக்கு தேவையான பல பொருட்களை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா, எவ்வளவு சீரியலை தேடி பார்த்து பாக்குறீங்க, அது மாதிரி எவ்வளவு பொருளை தேடி பார்த்து பர்ச்சேஸ் பண்றீங்க. நமக்கு ஒரு தேவை அப்படின்னா தேடுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் படிப்போம். ஏன்னா இந்த நீங்க வாங்கக்கூடிய பொருளோட டியூரேஷன் அப்படிங்கிறது லைஃப்ல 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஒரு ஷர்ட்டா இருந்தா 1 வருஷம் போடுவீங்களா? ஆனா நீங்க இப்ப தேடி பார்த்து நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல இன்னும் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃபுக்கே அதுதான் அஸ்திவாரமே. இன்னொரு 40 வருஷம் நீங்க இருப்பீங்கன்னா 40 வருஷத்துக்கு உங்களுக்கான வாழ்க்கையே இதுதான். அதனால தேடுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணாம தேடி படிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தான் தேடணும், தேடினா மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? தேடாம எதுவுமே கிடைக்காது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான அப்டேட் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்போ உங்களுக்கான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.